இந்த 2026 பராபவ வருடம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு சார்? அது இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன், எப்படா திருடன் சிக்குவான்னு உட்காந்துருக்கேன் அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் கரெக்டாக திருடன் சிக்குவான். இப்போ என்ன இதில் பராபவ ஆண்டில் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, காணாமல் போயிருக்கக்கூடிய பல டாக்குமெண்ட் வெளியே வரும். காணாமல் போயிருக்கக்கூடிய பல இடம் வெளியே வரும். கிணத்த காணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அப்போ அதாவது காணாமல் போனது, ஜப்தானது, கொண்டு போய் அடகு வச்சது. நான் என்ன ஆங்கிளில் எந்த லாங்குவேஜில் சொல்கிறேன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் காணோம் சார், என் பத்திரத்தை கொண்டு போய் எங்கே வச்சேன் காணோம், எல்லா விஷயங்களும் வந்து இப்போ வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமை. அது லேண்டாக இருக்கலாம், வீட்டு பத்திரமா இருக்கலாம், தோட்டத்தோட பத்திரமா இருக்கலாம், ஏதாவது வரப்பு தகராறாக இருக்கலாம், சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கோவில் சம்மந்தப்பட்ட சமாச்சாரமாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் சம்மந்தப்பட்ட சமாச்சாரமாக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளமு, அதுக்கான டாக்குமெண்ட்டு பத்திரம், இது எல்லாமே வெளியே வரும். அப்போ என்ன அர்த்தம்? அதெல்லாம் சால்வ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன் சால்வ் ஆக போகுது? குரு உச்சஸ்தானத்தில் உட்காந்து மகரத்துக்கு நேரடி பார்வையில் இருக்கு. நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, உங்கள் வீடு எதிர் வீடு இருக்கு. உங்கள் வீட்டை கதவை திறந்த உடனே எந்த வீடு தெரியும்? பக்கத்து வீடு தெரியுமா, இந்த பக்கம் வீடு தெரியுமா, நேராக இருக்கிற வீடு தெரியுமா? நேராக இருக்கிற வீடு தான் தெரியும். இப்போ நான் தான் குரு, உங்கள் வீடை டோர் ஓப்பன் பண்ணோம், டேரெக்டாக என்ன நீங்கள் பார்க்குற மாதிரி குரு பார்வை உங்கள் டேரெக்டாக ராசி லக்னத்தையே பார்க்குதுங்கிறது உடம்பு நல்லா ஃபிட் ஆகும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. சுறுசுறுப்புக்கு மாறு பெயர் அப்படிங்கிறதே மகரம் தான். பெரிய ஒரு சந்தோஷம். உங்கள் வீட்டில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், மணமக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தம்பதியாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள், மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். கல்யாணமே ஆகலை சார், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், 42 years ஆச்சு சார், ஐம் சின்சியர்லி ட்ரையிங் டு கெட் எ கேர்ள், பட் எனக்கு தகுந்த மாதிரி கேள், எனக்கு தகுந்த மாதிரின்னு தயவு செய்து மறந்துடுங்க. எந்த பொண்ணு நல்லதாக கிடைக்குதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க, இல்லை எந்த பையன் கிடைக்கிறானோ அந்த பையனை கல்யாணம் பண்ணிங்க. இப்போ நிலைமைகள் என்னன்னா, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது கண்டிப்பாக தேவை, அவசியம். நான் பார்க்கறது இன்னொரு ஆங்கிளில், பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தம் தான் மிக 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 அதிகமாக இருக்கு. நிறைய பேர் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தம், அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். உங்க மனைவி மூலியமா உங்களுக்கு கடன் தீர்வது, உங்க கணவர் மூலியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தீர்வது, உங்க ஆசைகள் நிறைவேறுவது. இதான் நிறைய பேர் வந்து கார் வாங்கணும், நல்ல பாஷான காராக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து கிடைக்குமானா இப்போ லோன் கிடைக்கும். நிறைய வந்து இப்போ என்னென்னா, இந்த ஜப்தானது, என்பி ஆனது, இந்த அக்கௌண்ட்லாம் கிளியர் ஆகிடும். அதாவது கோர்ட்லேயே வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இவ்வளோ நாள் வந்து அவன் தப்பு பண்ணலையே, இது ஏதோ நடந்திருக்கு, ஓகே லெட்டஸ், இப்போ என்ன இருக்கோ அதுக்கான ஃபீஸ் கட்டிட்டு அந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்கன்னு சொல்கிற மாதிரி. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ரெண்டாவது பயங்கர பலம் எங்கே இருக்குன்னா, 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னாவே அதோடைய பலம் மிக அதிக அளவில் இருக்கணும். அதாவது உங்களுடைய எண்ணங்கள், ஆற்றல்கள் அதிகரிக்கும். அதுக்கும் மேலே சொல்ல வேண்டியது, எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப தீர விசாரித்து அந்த ஸ்கெப்டிக்கல் மைண்ட் செட்டே போய் எல்லாமே நம்ம பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும், நல்ல பெயராக மாறும். நிறைய பேர் பிரதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், சிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு உங்கள் தங்கை அல்லது தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகும், அது நீங்கள் தான் வந்து பக்கத்தில் இருந்து நடத்தி வைப்பீங்க. உங்கள் மனைவியுடைய உடல்நிலைகள் பார்த்துக்கணும், உங்கள் கணவருடைய உடல்நிலைகளில் பார்த்துக்கணும். மெயினாக வந்து எனி கைண்ட் ஆஃப் ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, பிளட் சுகர் மாதிரி விஷயங்கள், இல்லை தலையில் கண்ணில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள். பட் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 10% வேணால் சரியில்லைன்னு சொல்லாமே தவிர, குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஃபுல் ஃப்ளோ ஆஃப் மணி, அட்ரா சக்கைங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி, அந்த டியூடு படத்தில் 3 வருஷம் வச்ச அரியர் ஃபுல்லாகவே 4வது வருஷம் 63 பேப்பர் பட்டார்னு கிளியர் பண்ணுவார்ல. குரு பார்வை எதுனா லெக்சரர் உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பார். அன்னைக்கு டேட்டுக்கு அவர் தான் உங்களுடைய ஃப்ரெண்டு, அவர் தான் உங்களுடைய ஜட்ஜு, எல்லாமே அப்படி மாறிடும். அதனால் வந்து நிறைய பேருக்கு சீட்டு, மெரிட்டு இதெல்லாம் சப்புன்னு நடந்துடும், மேட்ரே கிடையாது, ஈஸியாக முடியும். நிறைய பேருக்கு புது வாழ்வு ஏற்படும். ஸோ மனசார சந்தோஷத்தை நிறைய அனுப்பிப்பீங்க. இன்ஃபேக்ட் தேஜஸாக இருக்கும், முகமே பார்க்குற தேஜஸ் இருப்பீங்க. நிறைய பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அதனால் பெருசாக நம்ம பாதிக்கிற மாதிரி, சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு இருக்கும். கடன் தீரும். அதுக்கும் மேலே வந்து உடம்பு ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் கிட்னி பிரச்சனை, சில பேருக்கு இந்த அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை, சில பேருக்கு ஸ்கியாட்டிக்கா, இது எல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாண யோகம், கெட்டிமாலை யோகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும், காதல் திருமணங்கள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுறது. உங்கள் பசங்களுக்கு திருமணமாகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுடைய வீட்லையுமே திருமண பிராப்தம், உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும். 2ஆம் இடம்
அதாவது 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடம். அதனால பொதுவாகவே வந்து பையனுக்கு திருமணம் ஆகிறது, கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோ இல்லை பையனோ வருவது, அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது, நிறைய பேருக்கு கடன் தீர்வது, கெட்ட விஷயங்கள்லேருந்து வெளியே வருவது, டிசிப்ளின்டாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய கேரக்டர். அதே மாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட்ல, ரியல் எஸ்டேட்ல, அரசியல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மகரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு கன்னிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும், எந்த அளவுக்கு விருச்சிகத்துக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லலாம், அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில மகரத்துக்கும் ஒரு ஜோரான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் ஸ்பெஷலாக பெண்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் டிப்ரெஷன் காலி ஆகும். டிப்ரெஷன் இருக்காது, நைட் நல்லா தூங்குவீங்க, பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். சூப்பராக இருக்கு. ஸோ மகர ராசி நேயர்களுக்கும் இந்த 2026ஆம் வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த மகர ராசிக்கு நல்லா? 95% நல்லா இருக்குமா மகரத்துக்கு. they can be rest assured and happy. ஓகே சார். என்ன மாதிரி பரிகாரங்கள் மகர ராசி நேயர்கள்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். ஆஞ்சநேயரை பிடிக்க லைஃப் மாறுறது கண்கூட பார்க்கலாம். மெயினாக நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு, முடிஞ்சால் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 அந்த டைமில் போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு, வடமாலை தரிசனம் இருந்ததுன்னா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு 2 வடையை கொடுத்தாங்கன்னா பிச்சு சாப்பிட்டு சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. என்ன ஓடும்போது நடக்கும், சூப்பராக இருப்பீங்க.